மரத்துல இருக்குது ஓனா, படத்துல நடிச்சது மீனா, நான் பாடவா கானா அப்படின்னு பாடிட்டு இருந்தா திடீர்னு எங்க அண்ணன் என்ன பார்த்து மறைச்சு வைக்கிறாரு. என்னன்னு கேட்டதுக்கு அதுல ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டாரு. சந்திரமுகி படத்துல சொல்ற மாதிரி பக்கத்து ரூமுக்கு யாரும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நமக்கு எப்பவுமே யாராச்சும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாதான் செய்யணும்னு தோணும். அதான் எங்க அண்ணன் வெளில போன சமயமா பார்த்து எடுக்கலான்னு போனா டேய்னு ஒரு வாய்ஸ் என்னன்னு பார்த்தா கேமரா வழியா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு மைக் வழியா பேசுறாரு. நான் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி உடையாந்துட்டேன். அதை எப்படி எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என் சிறுமூல பெருமூளைக்கு ஒரு ஐடியா கொடுத்தது. என் பர்ஸ் நானே தொலைச்சிட்டு எங்க அண்ணன்ட்ட போய் மானே தேனே பொன்மானே என் பர்ஸ் தொலைச்சிட்டு அங்கதானே அப்படின்னு ஒரு டயலாக பேசி நெஞ்சிலே அடிச்சுட்டு அழுவணும். அதை பார்த்து எங்க அண்ணன் போய் எடுத்துக்கோ ஆனா சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டாரு. நானும் பெட்டி எடுத்துட்டு வந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா எங்க அண்ணன் ஆப்போசிட்ல நிக்கிறாரு. இதெல்லாம் என்னன்னு கேட்டா சந்திரமுகி படத்துல வர ஜோதிகா மாதிரி இது ஆரஞ்சு முட்டாய், இது சூட முட்டாய், இது தேன் முட்டாய்னு அன்கான்சியஸ்ல போக ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அண்ணன் கான்சியஸ்க்கு கொண்டு வந்து வேற என்னென்ன இருக்குன்னு கேட்டதுக்கு பாக்கு முட்டாய், எடக்கல் முட்டாய், சிகரெட் முட்டாய் இருக்கு, தேடிட்டு இருக்க இன்னும் கிடைக்கலன்னு நாடோடிகள் பாடம் சசிகுமார் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டதுக்கு திடீர்னு ஒரு ஆரஞ்சு முட்டாய் எடுத்து என் வாயில போட்டாரு. அதை சாப்பிட்ட வேகத்துக்கு பெல்ட்ல வர SLR ரைட் மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப்